Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த திருநாராயணபுரம் அன்னை சத்யா தெருவை சேர்ந்தவர்கள் சங்கர் செல்வராணி தம்பதியர். இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். செல்வராணி நல்லம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற செல்வராணி வீடு திரும்பவில்லை என கணவர் சங்கர் தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் செல்வராணி இறுதியாக நல்லம்பாக்கத்தை சேர்ந்த குமரேசன் என்ற நபரோடு போனில் பேசியதை கண்டறிந்தனர். உடனே போலீசார் சந்தேகத்தின் பேரில் குமரேசனை பிடித்து தங்களது பாணியில் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயின. செல்வராணியின் கணவர் மதுவுக்கு அடிமையாகி அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நல்லம்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த குமரேசன் என்பவரோடு செல்வராணிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு குமரேசனுக்கு வேறு ஒரு பெண்ணோடு திருமணமாகி குழந்தை இருக்கும் நிலையிலும் குமரேசன் செல்வராணியோடு தகாத உறவை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செல்வராணிக்கு தனியார் கல்லூரியில் கார்டன் சூப்பர்வைசராக பணியாற்றி வரும் கோபால் என்பவருடனும் தகாத உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த குமரேசன் செல்வராணிக்கு அடிக்கடி போன் செய்த நிலையில் செல்வராணி ஒரு கட்டத்தில் போனில் அவரது நம்பரை பிளாக் செய்து குமரேசனை புறக்கணித்திருக்கிறார். இதனால் வேறொரு எண்ணில் இருந்து செல்போனில் தொடர்பு கொண்ட குமரேசன் தனது மகனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதாக கூறி செல்வராணியை நம்ப வைத்து கடந்த 3ஆம் தேதி பைக்கில் ஒத்திவாக்கம் அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு சென்ற பின்னர் செல்வராணி அணிந்திருந்த துப்பட்டாவால் ஆத்திரம் தீரும் வரையில் கழுத்தை நெரித்து குமரேசன் கொலை செய்திருக்கிறார். பின்னர் செல்வராணியின் உடலை அங்கேயே விட்டுவிட்டு குமரேசன் புறப்பட்டு சென்றது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் குமரேசனை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று காட்டுப்பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த செல்வராணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குமரேசனை கைது செய்த போலீசார் செல்வராணியிடம் தவறான உறவில் இருந்த கோபாலிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.